பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் ஹைகோர்ட் உத்தரவுப்படி டாஸ்மாக் மதுக்கடைகளில் நடைமுறையில் உள்ளது. கடையில் மது வகைகள் வாங்கும் போது 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படும். காலி பாட்டிலை திருப்பி தரும்போது 10 ரூபாய் திருப்பி தரப்படும். ஆனால் பாட்டில்களை சேகரிப்பது, பணத்தை திருப்பி தருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்வதாக ஊழியர்கள் கூறி வருகின்றனர். இதில் முறைகேடு நடப்பதாக வாடிக்கையாளர்கள் புகார் கூறி வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஊழியர்களுக்கு பதிலாக AI தொழில்நுட்பத்துடன் செயல்படும் தானியங்கி இயந்திரத்தை அரசு அறிமுகம் செய்துள்ளது. முதல் கட்டமாக சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையில் இந்த மெஷின் நிறுவப்பட்டுள்ளது. காலி மது பாட்டிலை திரும்ப ஒப்படைப்பவர்கள் முதலில் இந்த இயந்திரத்தில் செல்போன் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். அந்த எண்ணுக்கு அனுப்பப்படும் OTP-யை இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும். பின் காலி மது பாட்டிலில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோட்டை இயந்திரத்தில் ஸ்கேன் செய்துவிட்டு பாட்டிலை உள்ளே வைக்க வேண்டும். அந்த பாட்டில் உடையாமல் உள்ளதா, இயந்திரம் உள்ள கடையில்தான் அது வாங்கப்பட்டதா என்பதை தானியங்கி இயந்திரம் சரிபார்க்கும். பின் அந்த பாட்டிலுக்கான 10 ரூபாயை பதிவு செய்த செல்போன் எண்ணுடன் தொடர்புடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். எந்த கடையில் மது வாங்கப்பட்டதோ அதே கடையில் உள்ள இயந்திரத்தில் மட்டுமே காலி பாட்டிலை கொடுத்து பணம் பெற முடியும். எழும்பூர் மதுக்கடையில் சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள தானியங்கி இயந்திரத்தில் ஏதேனும் குறைகள் கண்டறியப்பட்டால் அவற்றையெல்லாம் திருத்தி அமைத்த பின் அனைத்து மதுக்கடைகளிலும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் கூறியுள்ளது.